ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். துலா ராசிக்கு ரொம்ப அருமையான மாதம் தான் இது. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுறாரு. திக்பலம் அப்படிங்கிறது உச்சபலத்தை விட அதிகமான பலன்கள். ஸோ துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான மாதமாக தான் இருக்க போகுது. அது இல்லாமல் 11 கூடிய சூரியன் லாபஸ்தான அதிபதி 3ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட வருமானத்தில் எந்த தடையுமே கொடுக்க மாட்டார். தொழில் ரீதியாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான காலகட்டம். 2-7 கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துல நீச்சமானார். ஆனால் நீச்சமானாலும் நல்லது தான். ஏன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெறுறாரு. ஏன் அப்படின்னா சுக்கிரன் அதை பார்க்குறாரு. சுப கிரகம் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது இல்லாமல் நீச்சபங்க ராஜயோகம் பெறுறாரு செவ்வாய். அப்போது வருமானம் ஒரு வழியில் தான் வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. பல வகையில் இருந்து உங்களுக்கு வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் தூங்கவே கூடாது. அந்தளவுக்கு வரக்கூடிய பணத்தை எல்லாமே சேர்த்து வைங்க. அதுதான் பெரிய லெவலில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. இந்த மாதம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது. இன்கம் அப்படிங்கிறது ஒரு வகையில் வராது, பல வகையில் வரப்போகுது. நீங்கள் பிஸ்னஸுக்காக நிறைய அலைச்சல்களை மேற்கொள்ளணும். சிறு தூர பிரயாணங்கள் உண்டு. அதே மாதிரி 6ஆம் அதிபதி உங்களுக்கு இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் 6 குடையவர் 8ல் இருக்காரு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியாமையே உங்களோட விஷயங்கள்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 6 குடையவர் எப்போல்லாம் 8க்கு போகிறாரோ அப்போது 6ஆம் அதிபதி குருவாக இருந்து அவர் அஷ்டமத்துக்கு போயிருக்காரு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள், அப்புறம் இன்னொரு விஷயத்தை ஷேர் பண்ணுறது, ஒரு ஸ்டாஃபை பற்றி இன்னொருத்தங்கிட்ட பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத டென்ஷன்கள், டிப்ரெஷன் இது எல்லாமே தானாக வந்துடும். உத்தியோகத்தில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கூடுதலான கவனம் இருக்கணும். உயர் பொறுப்புகளில் உயர் அதிகாரியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் மற்றவங்களை வச்சு வேலை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குண்டான ப்ரெஷர் நிறைய இருக்கும். ஆனாலும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. நீண்ட தூர பிரயாணங்கள் உறுதியாக உண்டு. உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது. உங்களுக்கு 12 கூடிய புதன் 2ஆம் இடத்துல இருக்கார். வருமானங்கள் வரும். அதே மாதிரி செலவுகளும் இருக்குது. அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கிறது தான் நல்லது. ஏதாவது ஒரு விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வகையில், ஏன்னா 12 கூடியவர் 2ல் வரும்போது ஒரு விரயம் இருக்குது. ஏதாவது ஒரு நல்ல விரயமாக நீங்கள் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களாக இருக்கும். 2 குடையவரும் 7 குடையவரும் 10ல் நீச்சமாக இருக்கனால உங்களோட பார்ட்னர்ஸ்க்கு இடையே இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நல்ல இணக்கமான சூழ்நிலைங்கிறது உருவாகாது. குடும்பத்தில் அனுசரணை அப்படிங்கிறது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வெளியில் பிஸ்னஸுக்கு உத்தியோகத்துக்கும் போகும்போது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஏன்னா 2-7 கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துல நீச்சமாக இருக்குது. தேவையில்லாமல் பேசுகிறதும் தேவையில்லாத செயல்களை செய்கிறதும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பிரிவினைக்கு உள்ளாக்கிறோம். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. முருகன் வழிபாடு பண்ணுங்கள். மருதமலை போயிட்டு வாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் வழிபாடு பண்ணுங்கள். அது இன்னும் நல்ல சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். படிக்கக்கூடியவங்க படிப்பில் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய நிலை, பெரிய லெவலில் வரதுக்குண்டான அமைப்புகள், உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் சாதனை படைக்கிறதுக்கு உண்டானது, ஸ்டேட் ரேங்க் எடுக்கிறது, அந்த மாதிரி அமைப்புகள் வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதாவது படிப்பு முடிச்சுட்டு, அதாவது பிளேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். உங்களுடைய காலேஜ்லேயே கேம்பஸில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. நீண்ட தூரம் போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலை தானாக தேடி வர்றது. இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்களை எழுதியிருக்கவங்களுக்கு நல்ல மார்க், இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக தான் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல அதிர்ஷ்டகரம். ஆடை ஆபரண சேர்க்கை, நினச்சது எல்லாமே வாங்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயமெல்லாம் தானாக தேடி வரும். ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கக்கூடியது, நகை வாங்கக்கூடிய அமைப்புகள், இந்த எல்லாமே இந்த மாதம் இருக்குது.
5ஆம் இடத்துல சனி இருக்காரு. உங்களுக்கு அவர் புதன பார்க்குறாரு. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து இதுவரைக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலுமே வந்து இதெல்லாமே சால்வ் ஆகுறது. பிரிந்தவர்கள் சேர்க்கை இது எல்லாமே உங்கள வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க கூட புரிஞ்சுகிட்டு சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து திருமண பிராப்தம் அப்படிங்கிறது வந்து இந்த காலத்துல வந்து தேடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அத இனிஷியேட் பண்ணுங்க. அடுத்தடுத்து வர காலகட்டங்கள்ல வந்து அந்த இது வந்து உங்களுக்கு சுமூகமான முறையில முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மார்கழி மாசத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சரி, அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் இது ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. அதாவது அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் பெற்றிருக்கனால பதவி அப்படிங்கிறது தானாக தேடி வரும். இல்லைன்னா நீங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பதவி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கலைத்துறை வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பெரிய லெவல் நீங்க தெரியறது, சாதிக்கிறது எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதுல துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இன்கம் அப்படிங்கிறது இந்த மாதம் நிறைய வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். குரோதி வருஷம் மார்கழி மாதத்தினுடைய பலன், அதாவது 16/12/2024 13/1/2025 வரை உண்டான காலகட்டத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன, கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன இந்த மாதத்தில், அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக வரிசைப்படுத்தி இந்த மாதத்தினுடைய பலன்களையும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் வக்கரத்தில், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், சூரியன் மார்கழி மாதம்ன்றதுனால தனுசு மாதம் தனுசு ராசியில், சுக்கிரன் மகரத்தில், கும்பத்தில் சனி, ராகு மீனத்தில் இருக்க. இந்த மாதம் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் தனுசுக்கு வந்ததுலேருந்து தனுர் ராசி தனுர் மாதம் ஆரம்பமாகுது. அதாவது நம்ம வந்து சௌரமான மாதங்கள்ன்றதை கொண்டு வந்து நம்ம வந்து அந்த வழக்கத்தை வச்சுட்டு இருக்கோம். சந்திரமான மாதம் சௌரமான மாதம்னு இருக்குது. இது சௌரமான மாதத்தை இது பழக்கத்தில் கொண்டு வர்றதுனால சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்றதை வந்து சௌரமான மாதம்னு சொல்லுவோம். ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு சூரியன் வர்றதை வந்து தனுர் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம மார்கழி மாதம் குரோதி வருஷத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த 30 நாட்களில் பார்த்தாலேயானால் சுக்கிரன் மாறுறார். 30/12/2024 அன்றைக்கி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சுக்கிரன் மாறுறார். அது தவிர புதன் 1/1/2025 அன்றைக்கி விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் தனுசுக்கு போகிறார். இது வந்து இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள். இதில் வந்து செவ்வாய் இந்த மாதத்தில் மாற்றங்கள் இல்லை. அவர் வக்கரகதியில் இருக்கார். நீச்சம் பெற்று போய் வக்கரகதியாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தாலேயானால் 17ஆம் தேதி 17/12/2024 அன்றைக்கி பார்த்தாலேயானால் இது ஸ்ரீ ரமண மகரிஷியினுடைய 145வது ஆராதனை, அதாவது 145வது ஜெயந்தி அன்னைக்கு. அது ஒரு ரொம்பவும் பெரிய விசேஷம். ரமண மகரிஷி தெரியாதவங்களே கிடையாது. ரொம்ப பெரிய விசேஷத்தை, அதாவது பெரிய மகானவர். இந்த மாதத்தில் 23/12/2024, 24/12/2024, 22/12/2024 இந்த 3 நாட்களும் பார்த்தாலேயானால் பொதுவாகவே அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி, அஷ்டமி, நவமி, மார்கழி மாதம், தை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், இந்த 4 மாதங்களும் வந்து தர்ப்பணம் பண்ணுறது ரொம்பவும் வசதி. அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். பொதுவாகவே ஒரு வருஷத்துக்கு 96 நாட்கள் வந்து நம்மளுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதில் இந்த மார்கழி மாதத்துலேருந்து மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதம் 3 நாள் சப்தமி, அஷ்டமி, நவமி, அதாவது தேய்பிரையில் வரக்கூடியது அது கொடுக்கறது மூலியமாக 12 நாட்கள் இது அஷ்டகா அன்வஷ்டகாவினுடைய தர்ப்பணங்கள்னு சொல்லுவாள்.
இதுக்கு உண்டான மேலும் சிறப்புகள் வந்து உங்களுடைய வைதிகர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதத்தில் வரக்கூடியது பார்த்தாலேயானால் 25ஆம் தேதி அன்றைக்கி 25/12/2024 அன்றைக்கி காஞ்சி காமகோடி பீடாதிபதி, அதாவது அவருடைய மகா பெரியவர்களுடைய ஆராதனை வருது. அது ரொம்ப பெரிய விசேஷம். அதற்கு பிறகு 30ஆம் தேதி அன்றைக்கி 30/12/2024 அன்றைக்கி அமாவாசை மற்றும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம். அதனால் வந்து மார்கழி மூலம் ரொம்ப பெரிய விசேஷம், அனும ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது. அதனால் ரொம்ப பெரிய விசேஷம் மார்கழி மூலம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு, அதாவது உலகமெங்கும் சிறப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபினான்ஷியலாக வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதனால் இந்த கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 1/1/2025 உலகம் மொத்தம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷம். இந்த மாதத்தில் வந்து அதாவது 10/1/2025 வைகுண்ட ஏகாதசி, அதாவது மிகவும் சிறப்பான விஷயம்னு சொல்லக்கூடியது வைணவ சம்பிரதாயத்தில் ஏகாதசி. அதுலேயும் வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல் திறந்தவுடனே சொர்க்கவாசல் போயிட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம். வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வைகுண்ட ஏகாதசி ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 11ஆம் தேதி கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான்ற பாசுரம் 27வது பாசுரம். அதாவது இந்த மாதம் மொத்தமே பார்த்தாலேயானால் ஆண்டாள் நாச்சியாருக்கு உண்டான மாதம் மார்கழி மாதம். பொதுவாகவே மார்கழி மாதம்னு சொல்லக்கூடியது வந்து தேவர்களுக்கு, அதாவது இந்த தட்சிணாயனம்ன்றது வந்து ஈவினிங் டைம், அதாவது ராத்திரி பொழுதுன்னு சொல்லக்கூடியது. இது வந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இதுக்கு அடுத்த மாதம் பார்த்தாலேயானால் தை மாதம் வந்துடுறது, உத்தராயணம் பிறந்துடும். அதனால் இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம். அதனால் எல்லோரும் கார்த்தால் ஒரு 4 மணி 4:15 மணிக்கே எழுந்து திருப்பாவை சொல்கிறதும் திருவம்பாவை சொல்கிறதும் ரொம்பவும் விசேஷம். ஆண்டாள் நாச்சியார் 12 ஆழ்வார்களில் அவரும் ஒருத்தர். அதாவது ஒரே ஒரு பெண் ஆழ்வாராக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அவர் சொன்னது வந்து இந்த திருப்பாவை 30 சொல்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த 27வது பாசுரம் வந்து பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான்ற பாசுரம். அது வந்து இந்த 11ஆம் தேதி 11/1/2025 அன்றைக்கி வருது. 13ஆம் தேதி வந்து போகி பண்டிகை. அதை தவிர வந்து போகி பண்டிகைன்னா இந்த மாதம் முடியறது. 14ஆம் தேதிக்கு மகர சங்கராந்தி ஆரம்பிச்சுடுறது, தை மாதம் ஆரம்பிச்சுடுறது. 13ஆம் தேதியோடு இந்த மாதம் முடிஞ்சுடுறது. இந்த மாதம் மொத்தமே ரொம்பவும் விசேஷமான நாட்களாகவே இருக்கும். ஏன்னா 30 நாட்களும் சிவன் கோவில்லையும் சரி வைணவ கோவில்லையும் சரி ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். வைணவ கோவில் எல்லாவற்றிலும் திருப்பாவை சப்தங்களும் திருப்பாவை பாடல்களும் திருப்பாவை பஜனைகளும் கார்த்தால இருக்கும். சிவன் கோவிலில் பார்த்தாலேனால் மாணிக்கவாசகர் எழுதின திருவம்பாவை ஃபுல்லாகவே போயின்னு இருக்கும். இந்த மாதம் மொத்தமே வந்து early மார்னிங் ஒரு 4லேருந்து 4:30க்குள்ளே வந்து இந்த காலங்காத்தால் ஓசோன் லேயரும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி early மார்னிங் எழுந்து வெளியில் போய் அந்த சில்னஸில் இருந்து மூச்சு பயிற்சி பண்ணுறது, அதை தவிர அந்த பஜனையில் சேர்ந்துக்கிறது, இதெல்லாம் வந்து உடல் நலத்துக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதமே ரொம்பவும் வெற்றிகரமான மாதமாகவும் இருக்கும். சரி, இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது மார்கழி மாதம் அந்த குரோதி வருஷத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர் மற்றும் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை அனுப்பினதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். சந்தி இருக்கான்னு பார்க்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன சந்தி, ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, இதெல்லாம் எது இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா பொதுவாகவே பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சவா என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா 40 வயசு 50 வயசு 60 வயசு ஆகுது. அவளுக்கெல்லாம் பார்த்தோன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் நினச்சின்னு சொல்லிட்டு இருக்கா. ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பா, ஆனால் மிதுன ராசியில் இருப்பா. ஏன்னா உடைப்பட்ட நட்சத்திரங்களில் பார்த்தாலேயானால் இந்த பாதங்கள் மாறுபடும் பொழுது பொதுவாகவே அது ராசியும் மாறுபட்டு போயிடும். அதாவது குரு நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும்.
அதனால் வந்து எந்த ஒரு பாதத்திலையும் மாற்றங்கள் இருந்ததுனால் நிச்சயமான மாற்றங்கள் தெரியும். ஆனால் இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் ராசியே மாறிடும், அப்போது லக்னமும் மாற செய்யும். அதனால் எல்லாமே மாறக்கூடியதுனால உங்களுக்கு நல்ல காலம் நடந்துகிட்ருக்கும்னு நினைக்கும் பொழுது அது பிரச்சனையில் இருக்கும். என்னென்னு பார்த்தாலும் சந்தியில் இருக்கும். அதனால் முதல்ல உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்தை போட்டு சந்தி இருக்கான்றதை முதல்ல குறித்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு வந்து ஜாதகத்தை போட்டு அதற்கப்புறம் அப்பாயின்மெண்ட் வந்து உங்களோட பேசுகிறேன். என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரோதி வருஷம் மார்கழி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 4ஆம் இடத்துல இந்த மாதத்தில் இருக்கார். 4ஆம் இடத்துல வந்து 15 நாளும் அதுக்கப்புறமா வந்து 5ஆம் இடத்துலையும் போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பெரிய ஏற்றமும் இருக்கும், 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதும் அதை விட ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் அவருடைய நட்பு வீடு, அவருடைய மிகப்பெரிய யோகர் வீடுன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வீட்டில் இருக்கிறது சுக்கிரனுக்கு பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 4, 5 அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது 4ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். இதனால் வந்து ராசிநாதன் திக்பலம் பெறார் அப்படின்னா ஆட்சி பெற்றதற்கு சமம். அதனால் வந்து ஆட்சி பெற்ற சுக்கிரவன் என்னென்ன பலன்களை கொடுப்பாரோ அது எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி, எடுத்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி ஏறக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதம் வந்து மொத்தமே பார்த்தாலேயானால் பெரிய வெற்றிகரமான மாதமாக துலா ராசிக்காரர்களுக்கு இருக்கும். எப்படின்னா ராசிநாதனும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். இதை தவிர பார்த்தாலேயானால் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குரோதி வருஷத்தின் மார்கழி மாதம். பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். இந்த 4 கிரகங்களை வச்சு தான் மாதத்தை பற்றி பேசுவோம், மாதத்தினுடைய மாற்றங்களை வச்சு பேசுவோம். இந்த மாத கிரகங்கள் என்னென்ன விளைவுகளை கொடுக்கும் அப்படின்றத பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் நினைத்த காரியம் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எல்லா விதத்திலும் பெரிய ஏற்றம். ஏன்னா 4ஆம் இடத்திலே சுக்கிரன் உட்கார்றார். அதனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்கரம் பெற்ற குரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனே 2ஆம் இடத்துல இருக்கார். இதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது. அதை தவிர 2, 7 அதிபதி 10ஆம் இடத்தில் நீச்சமானாலும் வக்கரகதி அடைகிறார். நீச்சமாய் வக்கரகதி அடைகிறதன் மூலியமாக உச்சத்திற்கு சமம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். சொந்த தொழில் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம், பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும், பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் வந்து ஆட்சி பெற்றதற்கு சமமாக, அதாவது உச்சம் பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்கார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார். பேச்சில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள், பேச்சின் மூலியமாக எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 3ஆம் இடத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது குரு, அவர் வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சு வக்கரம் பெறுறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அதாவது சூரியன், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றி பெறும். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் போகிறார். 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கும்போது செவ்வாயை பார்க்குறார். அதனால் செவ்வாயும் நல்ல ஒரு சுபத்துவம் உடையர் சுக்கிரனுடைய பார்வையினால். ஏன்னா 2 பெரும் சுபர்கள்னு சொல்லக்கூடியவர் குருவும் சுக்கிரனும்.
அதனால் சுக்கிரனின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஆர்கிடெக்சர், அதாவது இந்த சிற்ப வடிவம்லாம் பண்ணுறவங்க, அவங்களுக்கு பெரிய ஏற்றம். புதுசாக ஆர்டர்ஸ் எல்லாம் வரும். புதுசாக கலை சிற்பங்கள்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலை சிற்பங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க பெரிய ஏற்றத்தை இது பண்ணுவாங்க. அதாவது பெயிண்டிங், டிராயிங், இந்த மாதிரியான ஆர்ட் டைரக்ஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம். கலைத்துறையில் இருக்கிறவ அத்தனை பேருக்குமே நல்ல ஒரு ஏற்றம். பால் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு பார்த்தீங்கன்னா பால் சம்பந்தப்பட்ட வியாபாரம், அதை தவிர நிலம் சார்ந்த வயல்வெளி, இந்த இடத்துல பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது பஞ்சு, காட்டன், பஞ்சு, அதை தவிர வெண்ணிற ஆடை பண்ணக்கூடிய கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 5ஆம் இடத்துல போகும்பொழுது பெரிய ஏற்றம். ராசிநாதன் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதும் பெரிய விசேஷம். 9ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 1, 5, 9 ஸ்தானம்னு சொல்லக்கூடியது மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது பணவரவு, அதாவது அந்த ஜாதகன் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா 1, 5, 9 ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்கணும். அந்த 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதியும் அது தவிர ராசி அதிபதியும் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று போகிறது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அது தவிர பூர்வ புண்ணியம் அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு தடைகளையும் மீறி வெற்றிகளை கொண்டு குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் அபரிமிதமான காம்படிஷன்லேயும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. எந்த காம்படிஷன்லையும் நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வேலை கிடைக்கும், வேலை மாறுதல்கள் கிடைக்கும், வேலையில் காம்படிட்டிவாக ஹையர் பொசிஷனுக்கு போவீங்க. பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 1ஆம் தேதியிலேருந்து 1/1/2025 பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தால் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரலும், 9/1/2025 11/1/2025 வரலும் உண்டான நாட்கள் சற்று இந்த முயற்சிகளை தள்ளி போடணும். ஏன்னா அது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் இந்த அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். நீங்கள் இந்த மாதம் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் சேவிங்க. கோதை நாச்சியார்னு சொல்லக்கூடிய ஆண்டாளையும் சேவிச்சுட்டு வாங்க. 30 நாளில் ஏதாவது ஒரு நாள் போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய வாழ்வில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான மாதமாக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 9 கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கார். நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. 4ஆம் இடத்துல சூரியன் வந்திருக்காரு. இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். ஆல்ரெடி உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கார். இது உத்தியோகத்தில் உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்கள். அது மட்டும் இல்லாமல் 9ல் உங்களுக்கு குரு இருக்கார். இது இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான மாதம், நல்ல அதிர்ஷ்டமான மாதம் தான். புதிய புதிய விஷயங்கள் எல்லாமே தானாக தேடி வரதுக்குண்டான மாதமாக தான் இது இருக்கும். கடைசி வருஷமாக இருக்க போகிறதுனாலே என்னன்னு தெரியல, இது ஒரு ஸ்டார்டிங் அப்படிங்கக்கூடியதை வச்சுக்கோங்க. ஆனால் என்னென்னா உங்களுடைய மைண்ட் செட்டப்பை நீங்கள் பெரிய லெவலில் பாசிட்டிவாக மாற்றிக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசியில் கேது இருக்கார். கேது இருக்கிற வரைக்கும் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே ஓரளவு பாசிட்டிவாக போகும்போது இறக்கி விட்டுரும். அதுக்கப்புறம் நீங்களாக தானாக மறுபடியும் பாசிட்டிவாக ஆக்கிக்கணும். உங்களுடைய சுய முயற்சி தான். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. சுயமாக தான் நீங்கள் வருவீங்க. அதனால் சுயம் அப்படிங்கிறது நம்ம சுயம்பு, நம்ம ஒரு ஃபைட்டர் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக தாட்டை நிறையா வளர்த்துக்கங்க. செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கங்க. உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. இது கன்னிராசிக்கு உண்டான ஒரு விஷயம். எப்போவுமே பொதுவாகவே எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அப்டேட்டடாக இருப்பீங்க. தொழில் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதம். உங்களுக்கு 10 குடையவரும் ராசி குடையவரும் புதனாக இருக்கிறாரு. அவர் குருவோடைய பார்வையில் இருக்காருங்க. குரு 10ஆம் அதிபதியை பார்க்குறாரு. தொழிலில் நிறைய இன்கம் வரக்கூடிய காலகட்டம் தான். தொழில் மூலிமா நல்ல ஆதாயம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு பெரிய அமௌண்ட் வர்றதுக்கு உண்டானது, தொழிலை புதுசாக தொடங்குறதுக்கு ஒரு கடன் கிடைக்கிறது, பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்
விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஏன்னா 10ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பார்ட்னர்ஷிப்புக்கு எந்த ஸ்தானமோ அந்த அதிபதி பார்க்குறாரு. அதுவும் வந்து ஒரு நல்ல அமைப்பு தான். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. உத்தியோக ரீதியாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷனோ அல்லது வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு இந்த இடத்துல போய் நம்ம வேலை பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய உழைப்புகள்லாம் வந்து அங்கீகாரம் அப்படிங்கக்கூடியது கிடைக்காம இருந்திருக்கும். இது எல்லாமே தானாக இந்த மாதம் தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் செலுத்தக்கூடிய அமைப்பு. கல்விக்காரகன் புதனே வந்து குருவோடைய பார்வையில் இருக்கார். படித்தா நமக்கு நல்ல லெவலில் வருவோம் அப்படின்னு உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். படிப்பு ஸ்தானத்தில் சூரியன் இருக்குது. படிப்பில் முன்பை விட நல்ல ஆர்வம், நல்ல மார்க் எடுக்கக்கூடியது, பிரகாசம், இது எல்லாமே தானாக தேடி வரும். அதே மாதிரி 12 கூடிய சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கார். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். தாயாருக்கு மருத்துவ செலவுகள் உண்டு. ஏன்னா 4 கூடையவர் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கார். 12 கூடையவர் 4ல் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ வந்து என்னென்னா தாயாருக்கு உடல்நிலையில் அதாவது உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு அதனால் மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் கவனமாக பார்த்துக்கங்க. கண்டம்லாம் கிடையாது, கவனமாக உடல்நிலையை பார்த்துக்கங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பெண்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். நீங்கள் நினச்ச விஷயங்கள், தொட்ட விஷயங்கள் எல்லாமே வெற்றியில் கொண்டு போய் முடியும். புது புது முயற்சிகள் பண்ண அது எல்லாமே வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். வீட்டோடைய ஆதரவுகள், குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் இவ்வளோ நாளாக கிடைக்கலனா கூட இந்த டைம் வந்து குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கும். அது மூலிமா வெற்றிகள் நீங்கள் பெரிய லெவலில் சாதிக்க முடியும். நிறைய பேர் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு லோன் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த மாதம் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு உண்டான விஷயங்கள் தானாக தேடி வரும். ஒரு சிலர் வந்து வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் இந்த மாதம் இருக்குது. அலைச்சல்கள் இருந்தாலுமே அது எல்லாமே அனுகூலமாக இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கனால சிறு தூர பிரயாணங்கள் இருக்குது. அதே மாதிரி தாய்மாமன் வழி உறவுகள் வந்து ஆதரவுகள் கிடைக்கும். அவங்களுடைய இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் இருக்கும். கணவன் மனைவியுடைய இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. காதல் ரீதியான வந்து உங்களுக்கு ஒரு ஏமாற்றமோ அல்லது மனக்கசப்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. கேது வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார். ஏற்கனவே அவர் மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு. அதனால் நிறைய நேரம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ் சொல்லி தான் உங்களை நீங்கள் கொண்டு வரணும். இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் அது வரைக்கும் உங்களை நீங்கள் வந்து கையாளுறதுல தான் இருக்குது. பணம் காசு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் பெரிய லெவலில் இந்த மாதம் வரும். ஸோ அதுக்கு உண்டான விஷயங்களை மட்டும் முயற்சி பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு வந்து உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் வந்து படித்து முடித்தோன்னே கேம்பஸில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் பண்ணுங்கள். படிப்பில் வந்து நல்ல ஆர்வம் பெரிய லெவலில் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்ச மார்க்கு, நினச்ச ஸ்கோர் எல்லாமே உங்களுக்கு வரதுக்கு அமைப்புகள் இருக்குது. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பெரிய பேரும் புகழும் தானாக தேடி வரும். ஒரு பதவி கிடைக்கும். இவ்வளோ அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஈஸியாக ப்ரமோஷன் கிடச்சிரும். ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அதிர்ஷ்டம், நீண்ட நாளாக ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அது எல்லாமே தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பெரிய லெவலில் வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதாவது நீங்கள் சின்ன விஷயத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு சின்ன விஷயமும் உங்களுக்கு பெரிய லெவலில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது உங்களுக்கு. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான மாதம் தான். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்கள். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து 9ஆம் இடம் அப்படிங்கிறது. 9ஆம் இடம்ங்கிறது பேரு புகழ், இது எல்லாமே நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரும்.
செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிதானத்தோடு செஞ்சாலே பெரிய லெவலில் நீங்கள் பேசப்படுவீங்க. உங்களுக்கு தேவையானது அனைத்துமே தேடி வரக்கூடிய காலகட்டம். நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அது கிடைக்காம ரொம்ப வெக்ஸாகி இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுடைய ராசியதிபதி 9ஆம் இடம். 9ஆம் இடம்ங்கிறத தேடி வரக்கூடிய அமைப்பு, தேடி வரக்கூடிய பாவம். ஸோ தேடி தன்னால் ஒரு நல்ல காரியமும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயமும் தன்னால் தேடி வரும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தொழில் மூலிமா நல்ல ஆதாயம், அதே மாதிரி தொழில் ரீதியாக வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் உறுதியாக உண்டு. இது அலைச்சல் அப்படின்னு பார்க்காம இது நம்ம செஞ்சால் தான் நமக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 2 கூடைய புதனும் 5 கூடைய புதனும் 7ஆம் இடத்துல இருக்கார். பார்ட்னர்ஷிப் மூலிமா நல்ல ஆதாயம் உண்டு, பார்ட்னர்ஷிப் மூலிமா நல்ல வருமானம் உண்டு. அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் அப்படிங்கும்போது என்னென்னா, நீங்கள் பார்ட்னர்கிட்ட கணக்கு வழக்கு இது எல்லாமே பார்த்து இருந்துக்கங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல இன்கம், நீங்கள் தொடங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் தான். ஆனாலும் சனி உங்களுக்கு புதனை பார்க்குது. சனி 9ஆம் அதிபதி, அதே மாதிரி 10ஆம் அதிபதியாக இருக்காரு. அவர் பாதகத்தையும் செய்வார். ஸோ அதனால் நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க, அலட்சியப்படாதீங்க. அதாவது அலட்சியப்படுத்தக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையுமே. ஏன்னா நிறைய அமௌண்ட் வரும்போதோ அல்லது தொழில் ரீதியாக நீங்கள் அலையும் போதோ ஏதாவது ஒரு விஷயத்தில் தான் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதனால நீங்கள் பார்ட்னரை நம்பினாலும் ஆனால் என்ன வரவு செலவு அப்படிங்கிறது அந்த வார இறுதியிலையோ மாத இறுதியிலையோ அதை பாருங்கள். இல்லை அப்படின்னா ஏமாற்றங்களுக்கு ஆளாவீங்க. அதனால மன உளைச்சல் வரும். இதெல்லாம் தேவையில்லாத தவிர்க்கலாம். ஸோ அதனால் கவனமாக இருங்க. ஆனால் இன்கம் அப்படிங்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். 6 கூடைய சுக்கிரனும் 9ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு என்னென்னா நல்ல நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உயர் அதிகாரிகளால் அல்லது தலைமையிடத்தினால உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தானாக தேடி வரும். அதாவது ஒரு சீட்டாவது மாறி உட்காரக்கூடிய, அதாவது உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாளாக உழைப்பு போட்டிருப்பீங்க. ஆனால் அதுக்கு உண்டான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். அந்த விஷயமெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக செயல்படுங்க. ரிஷப ராசியில் தொட்டதெல்லாமே வெற்றியாகக்கூடிய அமைப்பு தான். ஆனாலும் நீங்கள் புதன் சனியை பார்க்கக்கூடிய காலகட்டம். அது இல்லாமல் உங்களுக்கு புதன் 5ஆம் அதிபதி. மனசை காயப்படுத்துறதுக்குன்னே வெளியிலேருந்து வருவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் இடமே கொடுக்காதீங்க. அவங்க எல்லாத்தையுமே தூரமாக ஒதுக்கி வைக்கிறதா நல்லது. அப்படி இல்லைன்னா நம்ம தூரமாக ஒதுங்கி போகிறது ரொம்ப நல்லது. புதன் சனியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் மனசுக்கு ரொம்ப கஷ்டங்கள் வரும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கார். அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சில பேருக்கு அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி ஒன்று சேரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு லவ் பண்ணுறது வீட்டில் தெரிஞ்சு போகிறது. அப்புறம் பேரண்ட்ஸ் அதுக்கு சம்மதித்து மேரேஜுக்கு உண்டான பிள்ளையார் சொல்லி போடுறதுன்னு சொல்லுவோம்னா, மேரேஜுக்கு உண்டான பிள்ளையார் சொல்லி போடுறது இப்போ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் வீட்டில் சொல்லேன்னா ரிஷபராசியில் இருக்கிறவங்க இப்போ உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ்கிட்ட போய் கேளுங்க. கண்டிப்பாக அது சக்ஸஸில் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 8ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன் வரக்கூடிய காலகட்டம். 4 கூடையவர் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போது நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத அதாவது எண்ணங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகும். 4 கூடைய சூரியன் அஷ்டமத்தில் இருக்குதுங்க. அஷ்டமஸ்தானம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு நல்ல மனநிலை இல்லை அப்படின்னா வண்டியில் போகிறத ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப பெட்ரு. இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் தான் சொல்கிறேன். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். 4 கூடையவர் அஷ்டமத்தில் இருக்காது. தாயாருக்கு சர்ஜரி கண்டமோ அல்லது தாயாருக்கு உடல் ரீதியான பிரச்சனையும் இருக்குது. அதே மாதிரி மருத்துவ செலவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. 12ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அதனால் மருத்துவ செலவுகள் இருக்குது. சின்ன பிரச்சனைனாலே உடனே நீங்கள் டாக்டரை பார்த்துக்கிறதா ரொம்ப நல்லது. அதே மாதிரி கணவன் மனைவியிட இருந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகி இந்த மாதம் நல்ல சுமூகமான ஒரு உறவு அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே ரிஷபராசிக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. படிப்பு ரொம்ப நல்ல அமைப்பு. முன்பை விட படிப்பில் நல்ல ஆர்வம் காட்டுவீங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல ஞாபக
ஞாபகத்திறன், நல்ல முன்னேற்றம். அதே மாதிரி காலேஜ் படிக்கக்கூடியவங்க, உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் இது நல்ல மாதம் தான். நல்ல வளர்ச்சி, நீங்கள் வந்து எதிர்பார்த்த ரேங்க் எடுக்கக்கூடியது. அதே மாதிரி படித்து முடித்தோன்னே உங்களுக்கு கேம்பஸ் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா வேலை உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதம் வந்து திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க. ஒரு பெரிய விருது, பாராட்டு இது எல்லாமே கிடைக்கும். நல்ல இன்கம் வரக்கூடிய மாதம் தான் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும். அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கோ அல்லது அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கோ இது வந்து சூப்பரான மாதம்தான். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், அதாவது நாளுக்குடைய சூரியன் வந்து அஷ்டமத்தில் இருக்கனால திடீர்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்ருக்கு. அதே மாதிரி 11ல் ராகு இருக்குது. தொட்டது எல்லாமே சக்ஸஸ்ஸு. இன்கம் பல வகையிலிருந்து வரக்கூடிய மாதமாக தான் இருக்குது. உங்களுக்கு மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் வந்து சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே சிம்ம ராசிக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம் தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் 5ஆம் இடத்துக்கு வராரு. 5ஆம் இடம் எது அப்படின்னா லக்ஷ்மியோடைய ஸ்தானம். 5ஆம் இடத்துல வந்து முழு அதிர்ஷ்டமும் அங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் நீண்ட நாளாக ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருக்கீங்க, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து இந்த மாதம் வந்து தானாக தேடி வரக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. இது பொதுவாகவே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. 10க்குடைய சுக்கிரன் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார் இந்த மாதம். நீங்கள் வந்து வருமானம் வந்து பல வகையிலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம். சனியோடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு இருக்குது. இது ஒன்று தான் வந்து மைனஸு. ஆனால் சனி வந்து உழைக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எந்த கெடுதலும் செய்ய மாட்டார். பொதுவாகவே ஒரு 7.5 சனினாலும் சரிங்க, அதே மாதிரி அஷ்டமத்து சனினாலும் சரி, கண்ட சனினாலும் சரி, சிம்ம ராசிக்கு பெரிய லெவலில் பாதிப்பு வராது. ஏன் அப்படின்னா சூரியன் சந்திரன் வந்து அப்பா பையன் அப்படிங்கிற கான்செப்டை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு, கரெக்டாக எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக நடந்துக்கிறவங்களுக்கு வந்து சனி எப்போவுமே பெரிய லெவலில் பாதிப்பை கொடுக்க மாட்டார். சிம்ம ராசிக்காரங்க எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ஜென்யூனாக இருக்கக்கூடியவங்க, உண்மையை பேசுகிறவங்க, நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஸோ அவங்களுக்கு சனி பெரிய லெவலில் தீங்கு செய்ய மாட்டார். அதனால் எப்பவும் போல் பாசிட்டிவாக இருங்க, உங்களுடைய கடமைகளை செய்யுங்க. எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு, அதாவது சனியோடைய எந்த பாதிப்புமே இல்லாமல் எடுத்த எல்லா விஷயமுமே சக்ஸஸில் தான் முடியும். பிஸ்னஸ் மூலிமா நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்குது. 2க்குடைய புதன் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார் இந்த மாதம். ரொம்ப ரொம்ப உற்பத்தி சார்ந்த தொழிலெலாம் ரொம்ப சூப்பர். அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அதில் வந்து பெரிய லெவலில் போகும். நல்ல வருமானம், அதாவது லாபம் மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய வரக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ப்ரொமோஷன்ஸு, நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்ததெல்லாம் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நிறையா அதிர்ஷ்டம் தானாக இருக்குது. இவ்வளோ நாளாக உங்களோட விஷயங்கள் வந்து தேங்கி கிடந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் மூவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு. அதே மாதிரி அதாவது பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் தானாக தேடி வரும். அதே மாதிரி தாயார் வழி சொத்துக்களும் தேடி வரும். பூர்வீக சொத்துக்களும் தாயார் வழி சொத்துக்களும் இந்த மாதம் வந்து உறுதியாக உண்டு. தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்குங்க. ஏன்னா 4 செவ்வாய் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல நீச்சமாக இருக்காரு. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாருடைய உடல்நிலையிலும் கவனமாக இருக்கணும். நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து 9 வரும் 4 வரும் செவ்வாயாக இருக்கார். 9ஆம் இடம் தான் வந்து அப்பான்னு சொல்லக்கூடியது, 4ஆம் இடம்ங்கிறது அம்மா. அப்போது தாயாரோ அல்லது தந்தையாருக்கோ வந்து ஒரு சின்ன கண்டம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பயப்பட வேண்டாம். முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7 முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, செவ்வாய் 12ஆம் இடத்துல நீச்சமாகி அவர் 8ஆம் பார்வையை சனியை பார்த்துட்றாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிரனுடைய பார்வையும் கிடைக்கிது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சுக்கிரனுடைய பார்வை வந்து ஓரளவு கொஞ்சம் அனுகூலம் கொடுத்தாலும் சனியோடைய பார்வை இருக்கு இல்லையா, அதனால் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய உடல்நிலையிலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டியது நீங்கள் வண்டி வாகனங்கள்லேயும் உங்களோட உடல்நிலைகள்லேயும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்.
இருக்கணும். ஒரு சிலருக்கு வந்து வெளிநாடு போகக்கூடியது தொழில் ரீதியாவோ உத்தியோக ரீதியாவோ வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. படிப்பில் வந்து நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள், படிப்பில் முன்பை விட நல்ல ஆர்வம், தானாகவே சின்சியாரிட்டியில் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல ரேங்க் ஹோல்டராக வர்றது, அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு கேம்பஸ்லேயே ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு போகிறதெல்லாம் வந்து இந்த மாதம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 3 கூடிய சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். சிறு தூர பிரயாணங்கள் உறுதியாக உண்டு. ஒரு சிலருக்கு வந்து இடமாற்றம் உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு கோவிலுக்கு போகிறது, புனித யாத்திரைகளில் கலந்து கொள்வது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அஷ்டமத்தில் ராகுவும் 2ல் கேதுவும் இருக்குது. திடீர்னு ஒரு லாட்ரியோ அல்லது புதையலோ ஏதாவது உழைக்காத வருமானம் வந்து இந்த மாதம் வருது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 5ல் இருக்கார், அஷ்டமத்தில் ராகு இருக்கார். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு திடீர்னு ஒரு உழைக்காத வருமானம், லாட்ரியோ புதையலோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குரு வந்து 10ஆம் வீட்டில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல வருமானம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், அந்த மாதிரி அமைப்புகள் தாராளமாக இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல உயர்வான மாதம் தான். பெரிய லெவலில் நீங்கள் தெரிவிங்க, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இது எல்லாமே ரொம்ப அரசாங்கத்தில் இருக்கவங்களோ அல்லது அரசியல்வாதிகளோ வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனியோடைய பார்வை இருக்குது. சனியும் சந்திரனும் இருக்கிறனால அது புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோஷம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும்போது மாட்டி விடுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. பொதுவாகவே வந்து என்ன சொல்கிறதுன்னா 6 கூடிய சனி வந்து 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. எதிரிகள் வந்து பொதுவாக சிம்ம ராசிக்கு அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருப்பீங்க, டைம் டு டைம் செய்வீங்க. பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது இயல்பாக உங்களோட இதுலேயே இருக்குது. அதனால் வந்து யாருமே எதுவுமே குறையே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு ஒர்க்கை பார்க்குறதுனால உங்களுக்கு எதிரிகள் வந்து இயல்பாகவே உருவாயிருவாங்க. ஜெலஸ் அப்படிங்கிறது தானாகவே வந்துடும். ஸோ அதனால் அந்த ஜெலஸ்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும். பொதுவாகவே உங்களுக்கு திருஷ்டி தோஷம் வந்து இந்த 2.5 வருஷமாகவே இருந்துகிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா 6 கூடிய சனி வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. 6 கூடியவர் எப்போல்லாம் வந்து ராசியை பார்க்குறாரோ அப்போல்லாமே வந்து திருஷ்டி தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதனால் திருஷ்டி தோஷத்தை வந்து திருஷ்டி சுற்றி போட சொல்லுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை திருஷ்டி சுற்றி போடுங்க. அடிக்கடி திருஷ்டி கழிக்கிறதே ஒரு பெரிய பரிகாரம் தான் இந்த கண்டச்சனிக்கு. இந்த இது வந்து ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்கள். இந்த எதிரிகள் தொந்தரவுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா வீர ஆஞ்சநேயர் வழிபாடு கம்பல்சரி சனிக்கிழமை ஈவினிங் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். இந்த கண்டச்சனியிலேருந்து உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு அதுதான் வந்து அந்த வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்யும். அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் மற்றபடி எல்லா விஷயத்துலையும் இன்கம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நல்லது. அரசாங்கம் அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே இன்கம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. ஹெல்த் விஷயத்தில் மட்டும் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருந்துட்டாலே மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதமாக தான் சிம்ம ராசிக்கு இருக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மீன ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. 6 கூடிய சூரியன் 10ஆம் இடத்துல வந்து திக்பலம் பெறுறாரு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பெறுறதுனால பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் வேறு லெவலில் போக போகுது. ஆனால் உங்களோட மைண்டை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும்போது கரெக்டாக வீட்டில் சண்டை வந்துடும். அதனால் நீங்கள் வந்து பணம், உறவு இதை 2ஐயும் பிரித்து பார்த்து பழகிக்கணும். இனிமேல் அதாவது இந்த சனியோடைய தாக்கம் வந்து இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் 2.5 வருஷத்துக்கு இருக்கதா போகுது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு ஒரு டைம் அதுக்கு ஒரு டைம் அப்படி நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும் போது உங்களுடைய பார்ட்னர்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க, இந்த டைம்லேருந்து இந்த டைம் சண்டை போடு, இந்த டைம் நான் போய் சம்பாரிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுங்கள். வேறு வழி கிடையாது. ஏன்னா 7ஆம் இடம் உங்களுக்கு பாதகமாக போயிடுச்சு.
ஆனால் தொழிலுக்கும் பிஸ்னஸுக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. அதாவது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய மாதம் தான் இது. 10ஆம் இடம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம். திக்பலம் பெற்றிருக்கக்கூடியது. அதுவும் 6க்குடையவர் வந்து இருக்கனால உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஓரியன்டாக நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயமே உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தான். ஏன்னா 11ல் சுக்கிரன் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரனுங்க. இது வந்து இந்த ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாத்துலேருந்தும் பணத்தை அள்ள முடியும். இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்துக்காக பிளான் போட்டுட்டு இருந்திருப்பீங்க. இது கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த விஷயம் எல்லாமே இந்த மாதம் நல்ல வருமானம் வரக்கூடியது, நல்ல லாபம் வரக்கூடியது. இந்த ஒரு மாதம் நல்ல கூடுதலாக முயற்சி போட்டிங்கன்னா அப்படின்னா நல்ல வருமானத்தை அள்ளிடலாம். லாபம்ங்கிறது வந்து கொஞ்சம் நஞ்ச லாபம் இல்லை, பெரிய லாபத்தையே நீங்கள் பார்க்க முடியுங்க. 7க்குடைய புதன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7க்குடைய புதன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால இவ்வளோ நாளாக எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அத்தனை பிரச்சனையும் சால்வ் ஆகும். உங்களுக்கு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. அது 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். உங்களுக்கு நல்ல பாக்கியங்கள்லாம் தானாக தேடி வரும். அதே மாதிரி மனைவி மூலிமா அல்லது லைஃப் பார்ட்னர் மூலிமாவோ அல்லது வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலிமாவோ நல்ல ஆதாயம் பெறக்கூடிய மாதம் தான். கடன் ரீதியாக இருந்த மன உளைச்சல், கடன் ரீதியாக இருந்த பிரச்சனைகள், இது எல்லாமே இந்த மாதம் சால்வ் ஆகும். இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி போட்டிங்க அப்படின்னா உங்களோட கடனை வந்து வாழ்நாளில் இது அடைச்சிட முடியும். உங்களுக்கு வாழ்நாளில் கடனே வாங்க தேவை இருக்காது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு வருது. கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ராசி அதிபதி குரு 3ஆம் இடத்துல இருக்கார். இது வந்து என்னென்னா கூடுதலான முயற்சி போடணுங்கிறது தான் அவர் சொல்ல வராரு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு, உத்தியோக ரீதியாக வெளிநாடுக்கு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்குறாரு. ரொம்ப நாளாக ஃபாரின் போய் வேலை பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறிடும். 9 கூடிய செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மன கஷ்டங்களை கொடுத்துட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. இவ்வளோ நாளாக பிரச்சனையில் இருந்த காதல் வந்து சுமூகமாக முடிவுக்கு வரும். மனசுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் கொடுத்துட்டு இருந்த ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மாதம் வந்து உறுதியாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தானாக வந்துடும். வீட்டில் இவ்வளோ நாளாக பர்மிஷன் கிடைக்காம இருந்தால் கூட மேரேஜுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அது கிடச்சிரும். காதலில் சக்ஸஸ்ஸு. ஒரு சிலருக்கு வந்து லவ் மேரேஜ் ஆகிறது. ஒரு சிலருக்கு லவ் மேரேஜ்னால் இந்த மார்கழி மாதத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுக்கு உண்டான சோர்ஸ் இந்த மாதத்தில் வந்துடும். அதுக்கு உண்டான ஆரம்பம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடைபெற்றும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், பர்மிஷன் கிடைக்கும். வீட்டில் பெற்றோர்கள்கிட்ட சொல்லி அவங்களுடைய ஆசீர்வாதம் மூலியமாகவே உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நல்ல அதிர்ஷ்டமான மாதமாக இருக்குது. ஒரு சிலருக்கு சந்தான பிராப்தம் கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரக்கூடிய மாதமாக தான் இருக்குது. 11ல் இருந்து சுக்கிரன் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு 2க்குடையவர் குடும்பஸ்தானம். குடும்பத்தில் ஒரு நல்ல வருமானம், குடும்பத்தில் மன மகிழ்ச்சி, குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி ராகு வந்து லக்னத்தில் உங்களுடைய ராசியில் இருக்கனால அப்பப்போ கொஞ்சம் டிப்ரெஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமே அதெல்லாம் சுமூகமாக போகக்கூடிய காலகட்டம் தான் இது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, பார்ட்னர், நீங்கள் தொழில் மூலிமா பார்ட்னர்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அனுசரணையாக பேசுங்க. ராகு வந்து உங்களுடைய ராசியில் இருக்கனால கொஞ்சம் வந்து இனம் புரியா கவலைகள் இருக்கும். இனம் புரியாத ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயத்த பறி கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாமே இந்த மாதம் வந்து வாய்ப்பு கொடுக்காதீங்க, அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த மாதம் வந்து நீங்கள் இன்கம்மை ஈட்டக்கூடியது, வருமானத்தை ஈட்டக்கூடிய மாதமாக இது இருக்கனால அது எல்லாமே தவிர்த்துருங்க, தள்ளி வச்சுருங்க. அப்புறமேல் நீங்கள் வந்து கவலைப்பட்டுக்கலாம், அப்புறமேலு டிப்ரெஷன் ஆகிக்கலாம். இந்த மாதம் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். 4க்குடைய புதன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது. படிப்பில் வேறு லெவல். படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக எப்படி இருந்தாலும் சரி, இனி இந்த மாதம் வந்து பெரிய லெவலில் படிக்கக்கூடியது. நல்ல எப்போவுமே படிப்பில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது, ஷார்ப் மைண்டாக இருக்கிறது, நல்ல ஞாபகத்திறன், டீச்சர்ஸ் கிட்டலாம் நல்ல பேர் வாங்குறது, நல்ல மார்க் வாங்குறது, இது எல்லாமே இருக்கும். உயர்கல்வியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. படித்து முடித்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது. 6க்குடையவர் வந்து 10ல் திக்பலம் பெறதுனால உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ப்ரொமோஷன்
ப்ரமோஷன் கிடைக்கிறது, அதே மாதிரி வேலை கிடைக்கிறது, வேறு டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கிறது, வேறு வெளிநாட்டிலேயோ அல்லது வெளி மாநிலங்களில் வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். 7.5 சனி அப்படிங்கும்போது ஒரு 7.5 வருஷமும் கஷ்டத்தையே கொடுத்துட்டுலாம் இருக்க மாட்டார். ஆனால் பெரிய லெவலில் இந்த மாதம் மாற்றம் இருக்குது. நீங்கள் தொட்டது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடியது. வீட்டு நபர்களுடைய அதாவது குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் உண்டு. வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும். ஒரு சிலருக்கு வந்து தந்தையார் வழி சொத்துக்கள்லாம் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பூர்வீக சொத்துக்கள்லாம் தானாக தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கோர்ட்டு கேஸ் பிரச்சனையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப அருமையான காலகட்டமாக இருக்குது. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சரி, அரசாங்க அதிகாரிகளுக்கும் சரிங்க. இந்த சூரியன் திக்பலம் பெறதுனால, சூரியன் வலுவான மாதமாக இருக்கனால இது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டகரமானதாக இருக்குது. எல்லா விஷயங்களும் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது உங்களுக்கு சூரியன் வந்து 7 கூடிய சூரியன் வந்து 11ல் இருக்கார். இது ஒரு நல்ல அம்சம். ஆனால் சுக்கிரன் வந்து உங்களுக்கு மறைஞ்சிருக்காரு. அதே மாதிரி உங்களுடைய ராசியிலேயே வந்து சனி இருக்கார். 2ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கார். இது என்னென்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோக சார்ந்த விஷயங்களில் வந்து நல்ல பலன்கள் தான் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பண்ணணும். பொதுவாகவே இந்த 7.5 சனியோடைய அதாவது ஜென்ம சனியாக இருக்கிறது வந்து உங்களுக்கு தாக்கம் இருக்க தான் செய்யும். ஆனாலுமே இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். உங்களுடைய கடமைகளை நீங்கள் செவ்வனே செய்யும்போது பெரிய லெவலில் உங்களுக்கு 7.5 சனியோடைய பாதிப்புகள் எப்போவுமே இருக்காதுங்க. அதனால் அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. 11ல் சூரியன் வரக்கூடிய காலகட்டம் வந்து நீங்கள் என்ன விஷயத்தை செய்கிறீங்களோ அதுக்கு உண்டான சக்ஸஸை உறுதியாக கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மார்கழி மாதம் இருக்க போது. பிஸ்னஸில் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதாவது 10 கூடையவர் செவ்வாய் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அதாவது பிஸ்னஸ் ரீதியாக அலைச்சல்கள் நீங்கள் பண்ணக்கூடியது வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் எஃபர்ட் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆனால் சக்ஸஸ் ஆகும். கும்ப ராசிக்காரங்க முக்கியமாக நீங்கள் எப்படி இருக்கணும், அதாவது நீங்கள் என்ன விஷயத்த மனசில் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயம் இப்போ நடக்கலை அப்படின்னா அது எப்போவுமே நடக்காது அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் நடக்கும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக நடக்கும், அவ்வளோதான். கால தாமதமாகுமே தவிர ஆனால் காலத்தால் தவிர்க்கப்படாத ஒரு விஷயமா ஆகவே ஆகாது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. கும்ப ராசிக்காரங்க ரொம்ப நல்ல இன்டெலிஜென்ட்டானவங்க தான். ஆனால் உங்களுக்கு இந்த சனியுடைய தாக்கம் வந்து கால தாமதமாகி கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மார்கழி மாதமே வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்குது. அதனுடைய அனுஜென்ம நட்சத்திரம் வந்து உங்களுடைய அனுஜென்ம நட்சத்திரம் தான் திருவாதிரை நட்சத்திரம். ஸோ கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் பரிகாரம் பண்ணிக்கணும். வஸ்திர தானம் பண்ணணும். அதாவது வேட்டி சேலை இதெல்லாம் எடுத்து ஏழை எளியவர்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி ஏழை எளியவர்களுக்கு உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தானமாக கொடுங்க. இந்த மாதம் வந்து சடசீதி புண்ணிய காலம். இது 16/12 அதாவது டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி இந்த சடசீதி புண்ணிய காலம் வருது. மார்கழி மாதம் பிறக்குது. அந்த காலத்தில் காலையில் போய் நீங்கள் என்னென்னா சிவன் கோவிலேருந்து சித்தர்களை வணங்கிட்டு பெரியவங்க அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கோ அல்லது ஏழை எளியவர்களுக்கோ இதை நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. இதனால் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு எந்தவித தடையுமே இருக்காது. விபத்து கண்டம் வராது. இன்கமில் வந்து தடைகள் இருக்காது. வருமான தடைங்கிறது சுத்தமாக இருக்காது. பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி, சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதை செய்கிறதுக்கு பாருங்கள். பிஸ்னஸில் வந்து நல்ல வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. ஆனால் அலைச்சல்கள் இருக்குது. அதே மாதிரி உத்தியோக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு. ஆனால் கால தாமதமாகி கிடைக்கிறதுக்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாது. படிப்பில் நல்ல ஆர்வம் காமிக்கணும். 7 சனியுடைய பாதிப்புனால படிப்பில் ஆர்வம் இல்லாகிறது, மன சோர்வு, நம்ம எவ்வளோ தான் எஃபர்ட் போட்டாலும் அதுக்குண்டான பலன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு உங்களுக்கு நினைப்புகள் வரும். ஆனாலும் நீங்கள் மறுபடியும் கூடுதலாக முயற்சிகள் பண்ணும்போது தான் அதுக்குண்டான விஷயங்கள் தானாக தேடி நடக்கும். பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். ராகு வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. கேது வந்து அஷ்டமத்தில் இருக்குது. பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு சாமர்த்தியசாலி. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாமர்த்தியசாலின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எதுவாக இருந்தாலும் கால தாமதமானாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 7 கூடிய சூரியன்
11ல் இருக்குது. அதாவது இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய காலகட்டம் தான். 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். நல்ல லாபம், நல்ல நிரந்தரமான வருமானம், ஒரு பெரிய புதையல், ஒரு லாட்ரி, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. 12ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு, அதாவது செவ்வாயை பார்க்குது. உங்களுக்கு 4க்கு, அதாவது உங்களோடதுக்கு 3, 10 குடைவர். தொழிலில் ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், பெரிய லெவலில் அது பெருசாக நீங்கள் தொழிலை வந்து பெரிய லெவலுக்கு, அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு புதிய முயற்சிகளை பண்ணும்போது அதுக்கு தானாக தேடி வரும். இவ்வளோ ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருப்பீங்க, எக்ஸாம்ஸ் எழுதிட்டோ அல்லது ஒரு நல்ல தகவலுக்காக. அந்த தகவல்கள்லாம் தானாக தேடி வரக்கூடிய காலகட்டம் தான். ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், அது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போனால் மட்டும்தான் அதை சால்வ் பண்ண முடியும். அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து நீங்கள் வந்து இப்போ மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாளைக்கு பண்ணி தான் ஆகணும். காலங்கள் வந்து அமைதியாக இருக்கும்போது, காலங்கள் வந்து நகர்ந்து போகும்போது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். கும்ப ராசிக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும், எல்லா விஷயங்களையும் சாதிக்கணும், பெரிய பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா அமைதியாக போகணும், பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானமாக இருக்கணும். இதை தவிர வேறு எதுவுமே வேண்டாம். ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்கள், அது உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமி, சுழலை மாடன், அதே மாதிரி ஆஞ்சநேய வழிபாடு, இது எல்லாம் உங்களால் என்ன விஷயங்கள் பண்ண முடியுதோ அதை பண்ணுங்கள். அதே மாதிரி சந்திரன் வந்து உங்களுடைய சந்திரன் மேலே சனி இருக்கனால அன்னதானம் பண்ணுங்கள். மாதத்துக்கு ஒரு நாள் உங்களுடைய நட்சத்திரம் எதுவோ அன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு உணவு கொடுங்க. நீங்கள் பொதுவாகவே பிச்சை போடக்கூடாது. ஒருத்தருக்கு பசியால் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்களை தேடித்தரும். படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் வரும். ஆனால் டைவர்ஷன் வந்துடும். ஐயோ, வேறு ஏதாவது படிக்கக்கூடிய டைமில் வேறு நினைவுகள் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் வந்து மனசு கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். அது ஏமாற்றங்கள் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வந்து தான் ஆகணும். அதுக்கு வேறு வழி கிடையாது. பட் ஆனால் எல்லாமே வந்து கடந்து போய் பழகிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ பிரிவினை அப்படின்னு வருது இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஒர்த்து இல்லாத ஒரு விஷயம்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை விட்டு ஒரு விஷயம் போகுதுன்னா அது வந்து உங்களுக்கு தகுதி இல்லாதது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக கடந்து வந்துட முடியும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் உங்கள் மேலே நியாயம் இருக்கும், ஆனால் உங்கள் குடும்ப நபர்கள் உங்களை புரிஞ்சு கொள்ளாமல் கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் காலம்தான் அதுக்கு பதில் சொல்லும். அமைதியாக கடந்து வரக்கூடிய நேரம் தான் இது. அதனால் அமைதியாக இருந்துக்கங்க. கணவனுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. தாயாருடைய உடல்நிலையில் இந்த மாதம் வந்து கவனம் செலுத்துங்க. தாயாருக்கு மருத்துவ செலவுகள் உண்டு. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. பொதுவாகவே கும்பராசி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மருத்துவ செலவு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு, அதனால் அதை பார்த்துக்குங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கோ அல்லது அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கோ வந்து நல்ல அமைப்பு தான். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சி இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் கவனத்தோடு செயல்படணும். எல்லாமே வந்து கவனத்தோடு செயல்படணும். ஒரு ஆஃபர் நம்மளை தானாக தேடி வருதுன்னா அது நமக்கான வலையா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆஃபரை நீங்கள் ஏற்றுக்கங்க. கவனமாக செயல்பட்டாலே பாதி பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பெரிய வளர்ச்சி தான். 7.5 சனி நீங்கள் நினைக்காதீங்க. ஜென்ம சனி, சனியோடைய ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்குதுன்னா அது அழியா புகழாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது பெரிய லெவலில் உங்களை கொண்டு போய் உயர்த்தி வைக்கும். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து கவனமாகவும் நிறுத்தி பொறுமையாக செஞ்சுட்டாலே ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பிரசனா. நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி 2024 மேச ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா 5 கூடைய சூரியன் உங்கள் ராசிக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து சூரியன். அவர் 5ஆம் அதிபதியாக போகிறாரு. அவர் வந்து 9ஆம் இடத்துல உட்கார்றாரு. இந்த 9ஆம் இடம்ங்கிறது குருவோடைய வீடு. அது இல்லாமல் வந்து 9ஆம் இடம் தான் பேரு புகழ் எல்லாமே. ஸோ நீங்கள் நீண்ட நாளாக ஒரு விஷயத்துக்காக
காத்திருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக தான் இது இருக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி 2ல் இருக்கார். பேரு புகழ் எல்லாமே வரும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணம் காசெல்லாம் வரக்கூடிய மாதமாக தான் இருக்குது. ஆனாலும் நீங்கள் என்ன விஷயங்கள் எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கு உண்டான பலாபலன்கள் உறுதியாக கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து இது சூப்பரான மாதம். ஏன்னா 2 கூடிய சுக்கிரன் 2 7 கூடிய சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துக்கு வர்றார், தொழில் ஸ்தானத்துக்கு இருக்கிறாரு. இந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது நல்ல வருமானத்தையும், சுக்கிரன் வந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல வருமானம், நீங்கள் வந்து உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் மூலிமா நல்ல ஆதாயம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க 6 கூடிய புதன் வந்து அஷ்டமத்தில் இருக்கார். அப்போ உத்தியோகத்தில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை இல்லை நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்த மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை தேவையில்லாத வதந்திகள் பரப்புறதுக்கோ உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னா சனி வந்து 10ஆம் பார்வையை புதனை பார்த்துட்டு இருக்காரு. சனி புதன் அப்படின்னாலே ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏமாற்றம் அப்படின்னாலே நீங்கள் இந்த மாதம் யாரையுமே நம்பாதீங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா நமக்கு தெரியாதவங்க நம்மளை ஏமாற்ற போகிறதில்ல, தெரிஞ்சவங்க நம்ம கூடயே இருந்து பழகினவங்க தான் நம்மளை ஏமாற்ற போகிறாங்க. அதனால் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து முன்பை விட நல்ல ஆர்வம் காட்டி படிக்கக்கூடிய அமைப்பு, படிப்பில் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள். அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து படிப்பில் ஆர்வம் வரும். டைவர்ஷன் அப்படிங்கிறது வராது உங்களுக்கு. அதாவது இந்த மாதத்துலேருந்து படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் வரும். முன்பை விட வந்து அதாவது படிக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த அமைப்பு, அதாவது ஆர்வம், ஞானம் எல்லாமே இந்த மாதம் அதிகமாகவே காணப்படும். படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் காட்டுவாங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை காலையில் 6 to 7 குரு ஹோரையில் படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லது. படிப்பில் வந்து முன்பை விட நல்ல ஆர்வமும் புத்தி கூர்மையும் ஏற்படும். ஆர்வம் அப்படிங்கிறது இவ்வளோ நாளாக வந்து ஒரு அலட்சியம் அல்லது சோம்பேறித்தனம் இந்த மாதிரி இருந்தால் கூட இந்த மாதம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம படித்தா தான் நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கக்கூடிய அந்த படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் வரும். படித்தா தான் நம்மளோட லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கக்கூடிய தாட் வந்து இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், அது இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்டேஜ் உயர்த்தி விடும். கல்வியில் வந்து நீங்கள் நல்ல மேலும் மேலும் உயர்ந்துகிட்டே போகணும், நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதம் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், வண்டி வாகனங்களில் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்லேயோ அல்லது வந்து உத்தியோகத்துலேயோ ஏதாவது ஒரு டென்ஷன், டிப்ரெஷன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வண்டி ஓட்டும்போது உங்களோடது ஃபுல் கான்ஃபிடென்ட் வண்டி மேலேயும் ரோட்டு மேலேயும் இருக்கணும். ஏன்னா நீங்கள் நல்லா தான் ஓட்டுவீங்க, பட் ஆனால் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் வரவங்க வந்து ஏதாவது ட்ரிங்க்ஸ் போட்டு வரலாம், ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வரலாம். ஏன் அப்படின்னா செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையை சனியை பார்க்குறாரு. அதனால என்னென்னா வண்டி வாகனங்களில் போகும்போது உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லைனாலும் ஆப்போசிட்லேருந்து வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்பாங்க. அதனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். சனி வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்குது, லாபசனி தான். அதனால் வந்து பிரச்சனையே கிடையாது. லாபஸ்தானத்தில் இருக்கனால உத்தியோகம் மூலியமாவோ அல்லது தொழில் மூலியமாவோ நல்ல வருமானத்தை கொடுக்கும். 12ல் இருக்கக்கூடிய ராகுனால உங்களுக்கு மருத்துவ செலவு உண்டு. ஸோ ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா உடனே நீங்கள் பார்க்குறது தான் நல்லது. நல்ல பேர் புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய மாதம்தான். பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து புதுசாக காரியங்கள் தொடங்குறதுக்கு, புதிய விஷயங்கள் தொடங்குறதுக்கெலாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. ஃபேமிலியோட சப்போர்ட் பெரிய லெவலில் கிடைக்கும். அதே மாதிரி சனி வந்து 11ஆம் இடத்துலேருந்து 5 பார்க்குறாரு. 5 கூடைய சூரியன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு மனதுக்கு பிடித்தவர்களுக்கு கூட இது இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி இப்போ வந்து சுமூகமான உறவு ஏற்படும். அதே மாதிரி மூத்த சகோதரன் அல்லது சகோதரியோ அவங்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி இந்த மாதம் வந்து நல்ல சுமூகமான இதாக இருக்கும். அது மூலம் அவங்களுடைய ஆதரவுகளும் அவங்க மூலிமா உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட தூர பிரயாணம் பண்ணுறதுக்கோ
அல்லது வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகும். புதுசாக உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் மங்களகரமான விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இந்த மாதம் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி நல்ல காரியம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது. அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பர். அரசியல் சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் இந்த மாதம் நல்ல அவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நல்ல இன்கம் வரக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சூப்பர். அதாவது ஓவர் நைட்டில் ஒபாமான்னு சொல்லுவாங்கள்ல, அது பேச்சுக்கு இல்லை. இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமே வந்து கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய லெவலில் பேசப்படும். அதனால் ஒரு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது பெரிய லெவலில் உங்களுக்கு வரும். மேசராசியை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப அந்த மார்கழி மாதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. வருமானத்தில் வந்து பெரிய லெவலில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.